ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது உளுந்தங்களி. அதுவும் ஆட்டு உரலில் ஆட்டின உளுந்தங்களி எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். உளுந்தங்களியை பெண்கள் தொடர்ந்து சாப்பிடும் பொழுது அவங்களுடைய முதுகு தண்டுவடம் பலம் பெறுது. அதனால் பெண்கள் வாரம் இருமுறை இந்த உளுந்தங்களியை அவங்களோட உணவில் சேர்த்துக்கிறது ரொம்ப நல்லது. குழந்தைகளுக்கு, அதுவும் பெண் குழந்தைங்களுக்கு உளுந்தங்களியை தினமுமே நம்ம கொடுக்கலாம். இப்போது இந்த உளுந்தங்களியை எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். கருப்பு கவுனி ரைஸ், கருப்பு உளுந்து ரெண்டும் ஈக்குவல் ரேஷியோவில் எடுத்து முதல் நாள் நைட்டே ஊற வச்சு அடுத்த நாள் அதை அரைக்கணும். நான் இப்போ இதில் ஒரு கை அளவு கருப்பு கவுனி ரைஸ், ஒரு கை அளவு கருப்பு உளுந்து ரெண்டும் போட்டு ஊற வச்சு அதை உரலில் போட்டிருக்கேன் ஆட்டுறதுக்கு. இது ஒரு ஆளுக்கு உரிய அளவு. இந்த மாதிரி உரலில் ஆட்டுறது நம்ம ரைஸ் மில்லில் மாவு திரிச்சு பண்ணுற களியை விட சுவை அதிகமாக இருக்கும். கருப்பு கவுனி ரைஸ் கொஞ்சம் அரைகிறதுக்கு கஷ்டமாக இருக்கும். அதனால நார்மலாக அரைக்கிறத விட கொஞ்சம் அதிகமான டைம் நீங்கள் அரைக்க வேண்டியிருக்கும். அடுப்பில் இந்த மாதிரி ஒரு பேனில் கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கோங்க. அதில் இப்போ நான் சொன்ன ரேஷியோக்கு ஒரு 5லேருந்து 6 ஸ்பூன் நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. கருப்பட்டி வேணுங்கிறவங்க கருப்பட்டி கூட சேர்த்துக்கலாம், ரெண்டுமே சுவை நல்லாயிருக்கும். இப்போது அந்த தண்ணியில் அந்த சர்க்கரை நல்லா கரையிற அளவுக்கு அதை நல்லா கலந்துக்கோங்க. இந்த மாதிரி கொதிச்சு வரும்போது நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம அரைச்சி வச்சிருக்கிற அரிசி உளுந்து பேஸ்ட்டை அதில் விடுங்க. அதில் சேர்த்ததுக்கப்புறமா நல்லா கெட்டி தட்டாமல் அதை கிண்டிக்கிட்டே இருக்கணும். நல்ல கெட்டியான ஒரு பதத்துக்கு வர வரைக்கும் அதை கிண்டுங்க. இந்த பதம் தான் கரெக்டான பதம். இப்போ நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அதில் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. இப்போ நான் சொன்ன ரேஷியோக்கு சின்ன ஸ்பூனால் ஒரு 5 ஸ்பூன் நல்லெண்ணெய் அதில் சேர்த்துக்கலாம். இப்போ களி தயாராகிடுச்சு. இதுதான் உரல்ல ஆட்டின கருப்பு கவுனி ரைஸ் உளுந்தங்களி. இப்போ இந்த களியை எப்படி செய்யறது அப்படிங்கிறத பார்த்தோம். நீங்களும் இந்த களியை வீட்டில் கண்டிப்பாக செய்து சாப்பிட்டு பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.